Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளா செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெறும் 15 நிமிஷத்துல இத செஞ்சிடலாம். இதுக்கு எந்த ஒரு சைடு டிஷ்மே தேவைப்படாது. நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் நீல ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். அத ரெண்டையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நீல ஷேப்ல கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், துருவுன முட்டைக்கோஸ் எடுத்துர்க்கேன். 1/2 கப் அளவுக்கு துருவுன கேரட். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்தாலே போதும். முட்டைக்கோஸ் கேரட் எல்லாமே குயிக்காகவே வெந்துடும். மொத்தமாகவே இது வதக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே விட்டேன். இந்த மாதிரி ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கி ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் கோதுமை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு, இது ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த காய் எல்லாமே சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம கோதுமை மாவு எடுத்தோம்னா அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட் கம்மி பண்ணுறவங்க இந்த டிஷ்ஷை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க முட்டைக்கோஸ் வெயிட்டை சீக்கிரமாகவே குறைச்சிரும். அதனால் முட்டைக்கோஸ் உணவில் அதிகமாக சேர்க்காம வெயிட்டு சீக்கிரமாகவே நம்மளுக்கு குறைஞ்சிரும். இப்போ நல்லா கலந்துட்டு இதை தோசை ஊற்ற வேண்டியதுதான். சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவில் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு குட்டி ஊத்தப்பம் மாதிரி செஞ்சுட்டு நம்ம இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இதுக்கு எந்த ஒரு ஆயிலுமே இதுக்கு மேலே ஊற்ற வேணாம். அப்படியே மூடி போட்டு ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க எக், வெஜிடபிள் எல்லாமே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு சைடு வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளான கோதுமை வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.